ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது NIRF ரேங்கிங் பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் பார்க்க போகிறோம் அண்ட் அதோட ரேங்கிங்கும் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா NIRF ரேங்கிங் பேஸ் பண்ணி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்கிற காலேஜ் பார்த்திங்கன்னா IIT மெட்ராஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ்க்கு பார்த்திங்கன்னா NIRF ரேங்கிங் படி ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்குங்க. ஓவராலாக ஆல் இண்டியா லெவல்லே இது ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா NIT திருச்சி, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி. ஸோ இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா NIRF ரேங்க் படி 9th ரேங்க்கில் இருக்குங்க. ஆல் இண்டியா லெவல்லே பார்த்திங்கன்னா 9th ரேங்க்கில் இருக்குது. அடுத்து பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா VIT வேலூர், ஓகேங்களா, வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 11th ரேங்க்கில் இருக்குது NIRF ரேங்கிங் 2024 படி, ஓகேங்களா. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் தான். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ், அதாவது ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய காலேஜ் SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் NIRF ரேங்க் 2024 13th ரேங்க்கில் இருக்குங்க. அடுத்து பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் ஆல் இண்டியா லெவலில் NIRF ரேங்க் படி 14th ரேங்க்கில் இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய காலேஜ், அதாவது 6th பார்க்கக்கூடிய காலேஜ் பார்த்திங்கன்னா கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 36th ரேங்க்கில் இருக்குது ஆல் இந்தியா லெவலில் NIRF ரேங்கிங் படி. அடுத்ததாக பார்க்க போகிற காலேஜ் பார்த்திங்கன்னா சாஸ்திரா டீம்டு டு பி யூனிவர்சிட்டி தான் இது. இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் 38th ரேங்க்கில் இருக்குது, ஆல் இந்தியா லெவலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th பார்க்கக்கூடிய காலேஜ் SSN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 46th ரேங்க்கில் இருக்குது, ஆல் இந்தியா லெவலில் இருக்குதுங்க. அண்ட் 9th பார்க்கக்கூடிய காலேஜ் சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் சயின்சஸ். இந்த காலேஜ் NIRF ரேங்க் படி பார்த்திங்கன்னா 53rd ரேங்க்கில் இருக்குது, ஆல் இந்தியா லெவலில் இருக்குதுங்க. அண்ட் லாஸ்ட்டாக 10th இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் NIRF ரேங்க் படி பார்த்தீங்கன்னா 66th ரேங்க்கில் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் ரிலேட்டடாக டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், அட்மிஷன் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.